வித்தியாசமான மக்கள். ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, இவர் எங்களோட பிரயார குழப்புறார். அது எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. வணக்கம் நேயர்களே. மணிலால அருட்தந்தை என்னென்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்றத பேசணும், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். மணிலால உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தொடர்ந்து நீங்க அங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இல்லை அதை தொடர்ந்து எப்படி நீங்க அங்க உள்ள பணிகள் என்ன செஞ்சீங்க அப்படின்றத நேயர்களுக்கு சொல்லுங்க ஃபாதர். மணிலாவில் நான் அந்த செமினரி அங்க நான் 14 நாட்டுக்காரரோட தான் இருந்தது. யூனிவர்சிட்டியில 28 நாட்டுக்காரர் இருப்பாங்க. அது எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. புதிய கல்ச்சர். ஏன்னா அந்த டைம்ல நான் நினைச்சு கொண்டிருந்தது இலங்கை தான் பெரிய ஒரு நாடு, இல்லாட்டிக்கு தமிழாக்கள்லாம் பெரிய அறிவாளிகள் எங்கட இது அப்படி ஒன்ற ஒரு சின்ன ஓர்மம், அப்படியான ஒரு தன்மை எனக்கு இருந்தது. ஆனா அங்க போனோம்னா அது எல்லாமே உடைஞ்ச ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அவங்களோட வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான சாப்பாடு, வித்தியாசமான சொற்பிரயோகம், இதெல்லாமே என்ன ஒரு மாத்தினதான் சொல்லலாம். முதல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. யாராவது சொன்னா இல்ல, என்னோட இன்னும் ஒரு மலையாள ஃப்ரெண்ட் இருந்தவர். அப்ப அவரோட இல்ல தமிழ்லான் தொடக்கத்துல இருந்த மொழி சண்டை, நிறைய சண்டை. போய் இந்த கூகுள் எடுத்து காட்டுறது, அவங்க பாரு 2000 வருஷத்துக்கு முதல் 3000 வருஷத்துக்கு முதல் இது தமிழ்ல இருந்தான், இது வந்தது அது வந்தது, ரெண்டு ஒரு பெருமையா கதைக்கிறது, அப்படியான இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன இது எல்லாமே ஒன்றுதான், கடவுள் படைச்சது எல்லாமே ஒன்றுதான். இதுல நாங்கள் இந்த நீ பணக்காரன் ஏழை, இல்லாடி படிச்சவன் படிக்காதவன், அந்த மொழி இந்த மொழி இப்படி எல்லாம் நான் பார்க்க கூடாது என்றத அந்த நாட்கள்ல தான் நான் புரிஞ்சேன். அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை முறை, சில வேளையில சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல ஓகே பியரோட இருப்பாங்க. என்னடா இது இலங்கையிலயோ மற்ற எனக்கு தெரிஞ்சதுல அப்படி எல்லாமே இல்லையே, இது பிரதர்ஸ் ஃபாதர்ஸோட எல்லாம் இருந்து இப்படி எல்லாமே என்றது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம் அப்படி, ஆப்பிரிக்கன்ஸ் இருந்தவங்க அவங்களோட கலாச்சாரமே அப்படித்தான். ஒரு கொண்டாட்டம்ண்டா அங்க கட்டாயம் ஒரு பியர் இருக்கணும், இல்லாட்டிக்கு அது அவங்க எங்களுக்கு ஒரு தண்ணியோ இல்லாட்டிக்கு சோடாவோ மாதிரி அவங்களுக்கு அப்படியான ஒரு இது. செபம், இங்க செபம் நாங்க இலங்கையிலேண்டா ஒரு நற்கரணை வழிபாடுண்டா நாங்க அதுல நிறைய பிரேயர் பாட்டுகள் எல்லாம் பாடுவோம். அதே மாதிரி நான் அங்க போய் செஞ்சேன், நிறைய பாட்டெல்லாம் பாடி அந்த குரல் எல்லாம் உயர்த்தி அப்படி இப்படி என்றெல்லாம் செய்ய. ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, இவர் எங்களோட பிரயார குழப்புறார். நான் நினைச்சேன் என்ன பாராட்டுவாங்கன்னு, பார்த்தா இவன் என்ன குழப்புறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் குழப்புறாருண்டா அமைதியா இருந்து சபிக்கணும், இவர் இப்படி அப்படி எல்லாம் சொல்றது. அதே இங்கிலீஷ்ல எல்லாம் நான் வடிவா எல்லாம் எழுதி அங்க எல்லாம் செய்ய பாராட்டையில இல்ல, இது பிள்ளை எங்கட பிரயாரை இவர் குழப்புறார் என்று சொன்னாங்க. எனக்கு முதல் அது என்னடா இது, நீ பாராட்டடிக்கும் பரவாயில்ல, இப்படி எல்லாருக்கும் முன்னுக்கு குரல் சொல்றாங்களேன்னு பார்த்தா இல்ல. அவங்களோட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தருமே ஒரு குடும்பம் எடுத்தா, இல்லாட்டிக்கு நான் இந்த குடும்பத்துல இப்படித்தான் வளர்ந்திருப்பேன், இன்னும் ஒரு ஆள் வேற மாதிரி வளர்ந்திருப்பேன். அப்ப அதை நான் ஏற்றுக்கொள்ள அந்த காலத்துல நான் பழகினேன். இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல தானே. ஒரு குடும்பத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும், இல்லாட்டி நடுப்பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படியான அனுபவங்களா இருக்கும். அப்ப அதுகளை நான் அங்க உணர்ந்து கொண்டேன். மற்றவங்களை சில வேளையில எப்படியான வார்த்தை பிரயோகம் அதெல்லாத்தையும் அங்கதான் கற்றுக்கொண்டேன். நான் நிறைய நான் நினைச்சது எல்லாமே இல்ல பிழை, இந்த கன்செப்டுகள் எல்லாம் பிழை, இதெல்லாம் நான் வளர்த்து கொள்ளணும். ஏற்ற தாழ்வுகள் அதுகள் எல்லாத்தையும் உடைச்சது இந்த மணிலா எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருந்த. இப்ப மணிலாலே இதை தாண்டி நீங்க வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அங்க லேர்ன் பண்ணீங்க? இதை தாண்டியண்டா நான் ஒரு கதையண்டா நடந்தது. எனக்கு ஒரு கொரியன் ஃப்ரெண்ட் ஆள் இருக்கிறார், கொரியனும் ஒரு பிலிப்பினோ ஃப்ரெண்டும். என்ன சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்ப கன காலத்துக்கு பிறகு இந்த எல்லாமே அவிச்சுதான் சாப்பாடு எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே இவங்க ஏதோ புது சாப்பாடு கொரியா சாப்பாடு வேண்டி தர போறாங்க அப்படின்னு நினைச்சு நான் அவங்களோட போனேன். அங்க போனா சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 2 சாப்பாடு முக்கியமா ஆர்டர் பண்ணிருந்தாங்க. ஒன்று டம்பத்தண்டு, இன்னொன்று பலூத். டம்பத்தண்டா என்னண்டா இந்த கோழிண்ட கால் அந்த நடக்கிற பகுதி தெரியும் தானே, அந்த நடக்கும் அந்த 3 இப்படி இருக்கும், அதை வெட்டி அதை அவிச்சு அதை பொரிச்சு அதுக்கு மேல எள்ளெல்லாம் தூவி ஏதோ இந்த சோய் சோஸ் அதெல்லாம் போட்டு அப்படியே இருக்குது. அதை எடுத்து அவங்க கடிக்கிறாங்க. அப்படியே கடிச்சு அப்படியோ
சாப்பிடுறாங்க, நல்ல டேஸ்ட் அப்படி என்று சொல்றாங்க. என்னடா இது, கோழிக்கால போய் சாப்பிட்டு இருக்கீங்க, துடையண்டா பரவாயில்ல, கோழி துடையண்டா அதுக்கு அடிபட்டு பறிச்சு அதை சாப்பிட்டுலாம், இது என்ன கோழி, அது என்ன எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. இன்னும் பலூத்தொண்டு வந்தா, பலூத்தண்டது முட்டை தான், முட்டைய அந்த அடை வைப்பாங்க தெரியுமா, அப்படி அடை வச்சு 9வது நாள் எடுத்து அதை அவிப்பாங்க. அவிச்சு அதை மேல மட்டும் அதை திறந்தா உள்ள அந்த சொண்டு இறக்கையோட எல்லாமே இருக்கு. அந்த மனமே எங்களுக்கு பிடிக்காது, இந்த வாந்தி வரும். அதை அப்படி எடுத்து உறிஞ்சி, எங்கால அந்த சொய் சாஸ் இருக்கும், சில அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருப்பாங்க, அதையும் தொட்டு அப்படியே உறிஞ்சி எடுப்பாங்க. அப்படியோ அந்த சொண்டு தலை எல்லாமே அப்படியோ போகும். இதை சாப்பிடு, இதுதான் டேஸ்டான சாப்பாடு ரெண்டுறாங்க. எனக்கு முடியல, அந்த மனத்துக்கும் அதை பார்த்த உடனே என்னால சாப்பிட எல்லாமே இயலாது. அதுல ஒரு சண்டை நடந்துச்சு. நீ இலங்கைக்கு வா, அங்க புட்டும் மாம்பழம் ஒருக்கா சாப்பிடுப்பாரு, அதுதான் உலகத்திலேயே பெஸ்டான சாப்பாடு ரெண்டெல்லாம் நான் சொன்ன சண்டை போட்ட சந்தர்ப்பம் இருக்குது. அப்பதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி, நான் எங்கட சாப்பாடு தான் பெஸ்ட், எங்கட மொழி தான் பெஸ்ட், இல்லாட்டி எங்கட உறவு முறை தான் பெஸ்ட் என்று நினைச்ச நான் இவங்கட வாழ்க்கை எல்லாம் பார்த்தா பிறகு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள், அவங்களுக்கு அவங்கட தான் பெஸ்ட். எனக்கு எங்கட அம்மா எனக்கு பெஸ்ட், உங்களுக்கு உங்களோட அம்மா பெஸ்ட், அதை நான் அக்செப்ட் பண்ணணும் என்றதை புரிஞ்சு கொண்டு நான். அதே மாதிரி இந்த பிலிப்பைன்ஸ்ல நீங்க அந்த கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. இங்க நாங்க கிறிஸ்மஸ் இப்ப நாங்க தொடங்குவோம் அந்த திருவிழாவை, அட்வென்ட் ஆரம்பிக்கும் டிசம்பர். ஆனா அங்க செப்டம்பர்லயே தொடங்கிடும். செப்டம்பர்லயே எல்லா மால் எல்லாத்துலயும் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு ஒரே பார்ட்டி தான், ஒரே இந்த ஒளிவிழா மாதிரி அங்க மாறி மாறி 3 மாசம் அந்த திருவிழா போல நடக்கும். அதுக்கு பிறகு டிசம்பர் 16ஆம் தேதி விடிய 3 மணிக்கு பூசை வைப்பாங்க, திருப்பலி. எல்லாரும் போவினோம், எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வருவாங்க, அதுல ஷேர் பண்ணணும் விடிய 3 மணிக்கு. ஏன்னா ஜேசுவை நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். விடியல அவர் இதுல இருக்குதானே, அந்த பைபிள்ல இருக்குது, நீங்க தெரியும், ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த பணியாளர்களை பற்றி இருக்குது. அதே மாதிரி நாங்க விடிய காலையில திருப்பலி வச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி, அதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். 9 நாள் இப்படி விடிய எழும்பி வர்றாங்களே, 3 மணிக்கு பூசைண்டா 2 மணிக்கு 1:30 எல்லாமே எழும்பணும், சமைக்கணும்டா, அப்படி எல்லாமே வரணும். அந்த கிறிஸ்மஸ் அங்கே ஒரு பெரிய கோலாகலமா தான் இருக்கு, அது ஏதோ எங்கட வீட்டுல ஒரு ஆள் பிறந்த மாதிரி தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது ஒரு எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். மணிலாவை தொடர்ந்து அதுக்கப்புறம் வேற நாடுகளுக்கு எங்கேயும் பயணம் செஞ்சீங்களா? உங்களோட பணி எப்படிப்பட்டதா இருந்தது? அதை தொடர்ந்து 4 வருஷம் மணிலாவில இருந்தேன், படிச்சேன். நான் படிச்சோடனே திருப்பி நான் இலங்கைக்கு வந்துட்டேன். இலங்கைக்கு வந்து குருப்பட்டம், அதுக்கு பிறகு சின்ன செமினரியில ஒரு ஃபார்மேட்டரா இருந்தேன் நான். அதுக்கு பிறகு 1 வருஷம் 1.5 வருஷம் நான் அனின்கந்தை என்ற ஒரு இடம் மலையகத்துல, உங்களுக்கு தெரியும், இலங்கையில இந்திய தமிழர்கள் இருக்கணும். ஒரு எங்களோட சனத்தொகையில 2.7% மக்கள் இந்திய தமிழர்கள். 200 வருஷத்துக்கு முதல்ல இந்தியாவில இருந்து இலங்கைக்கு அழைச்சி வரப்பட்ட ஆட்கள் இப்பவும் அவங்களோட அந்த சந்ததி இருக்குது. அவங்களோட ஒரு 1.5 வருஷம் நான் பணி செஞ்சேன். இந்த பணியை தொடர்ந்து குருப்பட்டம் எல்லாம் வாங்குறப்ப எப்படி ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க அப்பா அவரை பத்தி எந்த இடத்துலயுமே சொல்லாத மாதிரி இருந்தது. அப்பாவை பத்தி அப்பாவை பற்றி சொல்லணும்னா, எனக்கும் அப்பாவுக்கும் அந்த அதிகமான அந்த உறவில்லை, ஆனா அந்த பாசம் அதெல்லாமே இருக்கு. நாங்க 2 பேரும் கண்டாலும் அப்படியோ அமைதியா பக்கத்துல இருப்போம், ஆனா பெருசா எல்லாம் பேச மாட்டோம். ஏனண்டா நான் பிறக்கிறதுக்கு முதலே அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டார். இந்த போர் டைம்ல அவரும் அதுல ஒரு பாட்டா இருந்தவர். அதனால எங்களோட குடும்பம் அவற்றை உயிர் பாதுகாக்கிறதுக்காக அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 30 வருஷம் அவர் வெளிநாட்டுல தான் இருந்தவர். அதனால அவர் லீவுக்கு வரும்போதும் நான் எங்கேயாவது அப்பம்மா வீட்டை அப்படியாண்டு போயிடுவேன். அதனால எனக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு பாசம் இருக்குது. அவர் இல்ல சரியான பாசம், நானும் அவர்ல பாசம். ஆனா கண்டா பெருசா கதைக்க மாட்டோம். ஒரு ஓகே எப்படி இருக்கிறீங்க, போன்ல கூட அம்மா போனை தந்தா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அம்மாட்ட போனை கொடுக்குறேன், இவ்வளவுதான் நாங்க கதைக்கிறதா இருக்கும். அதனால அந்த பெரிய உறவண்டு இல்ல, ஆனா அந்த பாசம் எப்பயுமே இருக்குது. அவர் செய்த தியாகம் எல்லாமே நிறைய இருக்குது, அதுக்கு எப்பயும் நன்றியா இருக்கு. ஓகே ஃபாதர், இவ்வளவு இதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இல்ல போவோமா இல்லையான்ற ஒரு டவுட்லயே அப்படியே டிராவல் பண்ணி இந்த குருப்பட்டம் வாங்கிட்டீங்க. அப்ப அந்த உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட மனநிலை எப்படி ஃபீல் பண்ணாங்க? முதல் தான் விருப்பம் இல்லாம இருந்தாங்க. அதோட இவன்
சர்வைவ் பண்ணுவானான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். போக போக இந்த வாழ்க்கை முறையும் அங்கால இங்கால அப்படியோ மாறி மாறி தானே வந்ததால ஓகே இவன் இங்கே இருந்தா ஓகேயா இருப்பான் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டுது. அப்ப குறிப்பிட்ட டைம்ல அவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். ஏன்னா நான் வெளியில இருந்தா வேற மாதிரி நான் போயிடுவேன். ஏன்டா நான் அப்படி இருந்ததா அவங்க பார்த்தவங்க, என்னால அவங்க கஷ்டப்பட்டவங்க நிறைய. அப்ப இதுதான் அவனுக்குரிய வாழ்க்கை என்று அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வலிக்கிட்டாங்க. அதனால அந்த நேரத்துல அவங்க சரியான மகிழ்ச்சியா இருந்தாங்க என்றுதான் நான் நினைக்கிறேன். போய் இன்றைக்கு திருப்பி இருக்க வீட்டை கேட்டு பார்க்க. ஓகே ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீங்க என்னென்ன பணிகள் செஞ்சீங்க அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இன்னும் தொடர்ந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பேசுவோம். தேங்க்யூ. அருட்தந்தை ஜேம்ஸ் ஜெனிஸ்டன் மணிலால என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பேசணும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.